எல்லோருக்கும் என்னுடைய இதயபூர்வமான நமஸ்காரம். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயங்க. எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, என்ன சொல்லுது கீதை, என்ன சொல்லுது எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ உங்களை கவனிங்க, உன்னை கவனி. நீ உன்னை கவனிக்கும் பொழுது எல்லாத்தையும் நீ உன்னால் புரிஞ்சிக்க முடியும். இந்த உன்னை கவனிக்கிற இந்த 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 உள்நோக்கிய பயணம் இருக்கு பாருங்க. இந்த உன்னை கவனிக்கிற இந்த உள்நோக்கு பயணத்தில் அது உன்னை கவனினா எப்படி? இப்போ உனக்குள்ள இருந்து உன்னை பிரித்து பார்ப்பது, உனக்குள்ளவே இருந்து உன்னை நீ ஒன்னிலிருந்து ஒன்னுள் வேறுபட்டு பார்க்கறது. புரியுதா? உனக்குள்ளவே இருந்து உனக்குள்ளே நீ பார்க்கறது, அதான் பார்க்கறது. அப்படிதானே முடியும். இந்த கண்ணை பார்க்க முடியாதுல்ல. சரி, இந்த விரலை தொட முடியாது இல்லையா? புரியுது? அப்போது இதை தொடணும்னா இன்னொன்று வேணும். இந்த கண்ணை பார்க்கணுன்னா இன்னொரு கண் வழியாக தான் பார்க்க முடியும் இல்லையா? ஸோ அப்போது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், இப்போ நீங்கள் உங்களை கவனின்னும் பொழுது அந்த கவனிக்கிற ஒரு தன்மை இருக்கு பாருங்க. அது உங்களுக்குள்ள அது ரெண்டாக பிரிஞ்சு ஒன்றை பார்க்கறது, அப்படி தான் சொல்லணும் உங்களை கவனின்றது. ஏன் இதை உங்களை கவனின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம கவனிக்காததுனால என்ன நடக்குதுன்னா, நம்ம வாழ்க்கையில் ஒரு இந்த வாழ்க்கை, இந்த பிரபஞ்சம், இந்த இயற்கை, இந்த அற்புதமான தேகம், இதில் இருக்கிற ஆனந்தம், இதில் இருக்கிற சுவை, இதில் இருக்கிற ஒரு பெரிய அமைதி நம்ம எதையுமே அனுபவிக்கலை. கொஞ்சம் சொட்டாக கிடைக்குது பாருங்க. இதுலேயே நம்ம ரொம்ப திருப்தியாக வண்டி ஓடுது. ஸோ அதான் ஏன் கவனிக்கணும் அப்படின்னா, நம்ம தப்பாக பார்க்குறோம், தப்பாக கேட்குறோம், தப்பாக உணர்றோம். இது மூணுமே தப்பாக இருக்கிறதுனால நீங்கள் இந்த பிரபஞ்சத்தோட ஒரு உறவு, இந்த இயற்கையோடு இருக்கிற உறவுலையும் உங்களுக்கு அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கலை. உங்கள் உறவுகளோட மனைவி, குழந்தைங்க, அதில் இருக்கிற உறவுகள் இருக்கிற ஆனந்தத்தை அனுபவிக்கலை. இந்த தேகம், இந்த அற்புதமான ஒரு சிஸ்டம், இந்த தேகம், அந்த பகவானுடைய படைப்பில் ரொம்ப அற்புதம் இந்த தேகம், இதையும் நம்ம அனுபவிக்கலை. இது எல்லாமே நமக்கு தடையாக இருக்குது. என்னென்னா, நம்மளை கவனிக்காதது தான். இப்போ கவனிக்கிறது எவ்வளோ முக்கியம்னு புரியுதுங்களா? ஜெய கிருஷ்ணமூர்த்தி நிறைய பேர் சொல்வாங்க கவனிக்கிறது ரொம்ப முக்கியம்ன்ட்டு. ஆனால் அவ்வளோ எளிதில்லை கவனிக்கிறது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி தான், இந்த வரல தொட முடியாதுல்ல. அப்போது நீங்கள் எப்படி கவனிக்க முடியும்? புரியுதா? நீங்கள் உங்களுக்குள்ள இருந்தே உங்களை பார்க்கறது. புரியுதுங்களா? நீங்களும் இருக்கிறீங்க, பார்க்கறதும் இருக்கு. ஸோ அது அவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம். அது உங்களை நீங்கள் கவனிக்கிறதுன்றது. முதல்ல நம்மளை கவனிக்கிறதுக்கான ஒரு முதல் படி இருக்கு பாருங்க. அதுதான் இந்த வாழ்க்கையில் நம்ம வெற்றி பெறதுக்கான முதல் படியே. இல்லாமல் நம்ம ஜெயிக்க முடியாது இந்த பூமியில். விதிப்படி ஏழையோ பணக்காரனோ இல்லை, அதில் வர சிலதெல்லாம் வரும். ஆனால் வெற்றி என்பது என்ன தெரியுமா? கொண்டாடுவது, மகிழ்ச்சியாக இருப்பது, நம்மளே நம்ம பார்த்து ஆனந்தப்படுவது,
என்ன சொல்கிறது, குஷியாக இருக்கிறது, அது வந்து உங்களுக்கு யாரும் கொடுக்க முடியாது. அது உங்களுக்குள்ளே இருக்கிறது, நீங்கள் தான் வெளியில் கொண்டு வரணும். ஸோ ரொம்ப அற்புதங்க இந்த தனக்குள்ள கவனிக்கிறதுக்கு பாருங்க, ரொம்ப அற்புதம், ரொம்ப அற்புதம். நீங்க உங்களுக்குள்ளார நீங்க கவனிக்க 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 நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற அந்த உத்தமனையும் கவனிச்சிருவீங்க. எடுத்த உடனே நீங்க உத்தமன் கிட்ட போக முடியாது. எடுத்த உடனே நீங்க உங்களுடைய சுபாவம் என்ன, உங்களுடைய நிலைப்பாடு என்ன, உங்களுடைய கண்டிஷனிங் என்ன, அதை நீங்கள் மெல்ல மெல்லமாக கவனிக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ நீங்கள் யார், உங்கள் யோசனைகள் எப்படிப்பட்ட யோசனைகள், ஸோ நீங்களே உங்களுக்கு தடையாக இருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் முதல்ல கவனிப்பீங்க. ஃபஸ்ட்டு முதல்ல எதை கவனிப்பீங்க, நம்ம எப்படி தடையாக இருக்கிறோன்றதை கவனிப்போம். நம்ம எதுக்கெல்லாம் தடையாக இருக்கிறோன்றதை கவனிப்போம். எப்படியெல்லாம் நம்ம தடையாக இருந்து நம்ம வந்து கீழே விழுந்திருக்கிறோன்றதையெல்லாம் நம்ம கவனிப்போம். இந்த கவனிக்கிற நம்மையே கவனிக்கிறது, நமக்குள்ளவே நம்மளை அந்த பார்க்கறது இருக்கு பாருங்க, இது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயங்க. நான் திரும்ப திரும்ப இதை ஏன் சொல்லிட்டு இருக்கேன்னா, இது இறைவன் அருளால் இது நிகழ்ந்துடணுன்ற ஒரு பேராசையில் தான் பேசிட்டு இருக்கேன். இல்லைன்னா நம்ம நிம்மதியாக இருக்கிற மாதிரி நடிப்போம், சந்தோஷமாக இருக்கிற மாதிரி சிரிப்போம், ஆனால் உண்மையாக இருக்க முடியாது. ஏன்னா உண்மை வந்து அது உண்மை, ட்ரூத்தாங்க கடவுள். அந்த உண்மையை நீங்கள் உள்ளே போய் பார்த்தா தான் நீங்கள் எப்படிப்பட்ட ஆளுன்னு நமக்கு தெரியும். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது. கவனிக்கணுங்க. சொல்லுவாங்க இல்லையா, பார்க்காத பயிர் பாடுன்னு கேட்பாங்க, சொல்லுவாங்க. பார்க்காத ஒரு பயிர் வந்து பாழாயிடும்னு சொல்லுவாங்க. உண்மைதான். கேட்காத பணம் கூட வராதுன்னு சொல்லுவாங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் பார்க்கலன்னா இந்த தேகம், இந்த வாழ்க்கை அது வீணாக போயிடும். பார்க்கறது எவ்வளோ முக்கியம். என்னன்னா, இந்த பார்க்கறது மேலே உங்களுக்கு ஆர்வம் வராது. உங்களே நீங்கள் பார்க்க உங்களுக்கு முதல்ல பிடிக்காது. ஏன்னா உங்கள் மனசு அந்த ஏரியாக்குள்ளே உங்களை விடாது. உடனே உங்களை வந்து பார்க்க விடாமல், உங்களை கவனிக்க விடாமல் நீங்கள் வந்து ஒரு வெளி உலகத்தின் மேலே கவனத்துக்கு போயிடுவீங்க. அதாவது ஒருத்தவங்க ஒரு தீய பழக்கத்தை வச்சுட்டு இருக்கலாம், அல்லது வந்து மொபைல் பார்க்குற பழக்கம் இருக்கலாம், இல்லைன்னா வந்து யாரோ ஒரு கதையை பேசுகிற ஒரு பழக்கமாக. சரி, இந்த மனசு உங்களை சூப்பராக ரொம்ப டெக்னிக்கலாக உங்களை வந்து வேற ஒரு திசைக்கு மாற்றிடுங்க. நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். இந்த வாழ்க்கை வந்து அவ்வளோலாம் எளிது கிடையாது பார்க்காதவங்களுக்கு, புரியுதுங்களா? பார்க்குறவங்களுக்கு அது ஜம்முன்னு ஆடிக்காரில் ஹாயாக போகிற கதை. பார்க்குறவங்களுக்கு, பார்க்காதவங்களுக்கு இந்த வாழ்க்கை நரகம். தன்னைத்தானே ஏன் கவனிக்கணும்னா இந்த வாழ்க்கை நரகம், புரியுதுங்களா? இந்த நம்ம கவனிக்காம, நம்ம பார்க்காம நம்ம போகிற இந்த வாழ்க்கையை டிசைனை வச்சுக்கிட்டு தான் இன்றைக்கி வர்த்தகமே நடக்குதுங்க, புரியுதுங்களா? இன்னைக்கு வந்து ஒரு குளோபலாக நடக்கிற வர்த்தகத்தில் இருக்கிற ஊழல் கூட நம்ம கவனிக்காதது தான். நம்ம கவனிக்காம போகிற ஒரு பயணத்தை பயன்படுத்தி தான் இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே மீடியா இல்லை வியாபாரங்கள் அது இது எல்லாமே எங்கே நம்ம சூழ்நிலைகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்க வியாபாரம் பண்ணுறாங்க. புரியுதா அவங்களுக்கு? கவனிக்காதனால நம்மளும் கெடுறோம், புரியுதுங்களா? இது சமுதாயமும் கூட சேர்ந்து கெடும். ஸோ அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் வந்து தனி மனிதனுடைய மாற்றம் தான் இந்த சமுதாயத்தை மாற்ற முடியும்.
வேற வழி இல்லை. இந்த இந்த அரசியல் மற்ற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, நீங்கள் வந்து அதுக்குள்ளே போய் நீங்கள் அதுக்குள்ளே போனால் நீங்கள் கண்டிப்பாக ரொம்ப குழம்பிடுவீங்க. அது ரொம்ப குழப்பத்தில் இருக்காது. ஆல்ரெடி நான் சொல்கிறது புரியுதுங்களா? அது ஒருத்தவங்களை பற்றி ஒருத்தவங்க பேசுகிறதுக்கு பாருங்கள், முடியல. ஸோ நீங்கள் என்ன ஆவீங்கன்னா, உங்களுடைய நீங்கள் ஒரு தேடுற இயல்பு இருக்கிறதுனால நீங்கள் வந்து இவன் உண்மையாக இருக்க மாட்டானா, அவன் உண்மையாக இருக்க மாட்டானா, ஏதோ ஒரு ஒரு சில பேரோட வார்த்தைகளை நீங்கள் கொஞ்சம் தூரம் பயணம் பண்ணும்போது தான் நீங்கள் அந்த பயணத்திலே போகும்போது இன்னொருத்தவங்க பேசுகிறத நீங்கள் இன்னொரு விதமாக நீங்கள் கேட்பீங்க. இப்படி நிறைய கருத்து வேறுபாடுகள் வரும். இந்த மாதிரி வேறுபாடுகள் அவங்கள தள்ளிட்டு யாரோ சம்பாரிச்சுட்டு போகிறாங்க. சம்பாரிச்சுட்டு போட்டோம், ஒன்று வாழ போகிறது இல்லைங்க, அது வேற. ஆனால் நேரமும் இந்த அற்புதமான படைப்பு வீணாகுதில்ல. வள்ளல் பெருமான் சொல்வார்ல, இனியும் காலம் கடத்தாதீர்கள் சொல்வார்ல. காலம் கடத்தக்கூடாதுங்க, இது ரொம்ப டூ லேட்டு, இப்போவே ரொம்ப லேட்டு. இனியும் நம்ம வந்து ஏதோ பின்னாடி போயிட்டே இருந்தோம்னா இந்த கவனிக்கிற தன்மையை நீங்கள் வந்து விட்டுடுவீங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ அதனால் சொல்கிறேன், இந்த கவனிக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ வந்து குடும்பத்தில் கூட எடுத்துக்கங்களேன், ஒரு கணவன் மனைவி சண்டை விவாதம்னா ரொம்ப தூரம் விவாதத்துக்குள்ளே போகாதீங்க, உங்களை அறியாமல் போயிடுவீங்க. கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சுதாரிச்சுட்டு அந்த இடத்துல கொஞ்சம் திரும்பி பாருங்க. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, ஆஹா இந்த டைலாக்கு இது மூளைக்குள்ளே இருக்கிற என்ன சொல்கிறது, மனசுக்குள்ளே இருக்கிற ஒரு டைலாக் இது 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 அந்த ஒரு ஈகோவில் இது ரெண்டும் அடிச்சு சாகுங்க. கொஞ்சம் வெளியில இருந்து அமைதியாக கவனிங்க, கொஞ்ச நேரம் பொறுமையாக இருங்க, கவனிங்க, பொறுமையாக இருங்க, காத்துன்றுங்க, சில சங்கடங்களை தாங்கின்றுங்க. ஒரு சூப்பரான ஒரு இடத்துக்கு நம்ம லேண்ட் ஆகிடலாம். என்ன நடக்குதுன்னா, ரெண்டு பேரும் விவாதம் பண்ணாலே பின்னாடி அறியாமை தானே இருக்கும். நான் சொல்றதா சரி, நீ சொல்றதா சரின்னு எங்க விவாதம் இருக்கோ அந்த இடத்துல நிச்சயமா இல்லை சத்தியமா என்ன கேட்டால் அங்கே வந்து ஒரு பெரிய அறியாமை தான் இருக்கும். உண்மை வந்து அமைதியாயிடுங்க, மௌனமாயிடும். ஏன்னா உண்மையை வந்து உறக்க கத்திலாம் நீ நிரூபிக்க வேணாம். உண்மையுடைய தன்மை அது வெளியில தன்னிச்சையாக வந்துடும். சொல்லுவாங்கல்ல, கத்திரிக்காய் விளைஞ்சா கடத்தெருவுக்கு வந்துடும்ன்ற மாதிரி அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீ சூரியனெல்லாம் மறைக்க முடியுமா? அது மறையிற மாதிரி ஒரு ஃபீலிங் தான், புரியுதுங்களா? இந்தியாவில் தோன்றும் போது எங்கேயோ மறையிற மாதிரி ஒரு ஃபீலிங், அங்கே தோன்றும் போது இங்கே மறையிற மாதிரி ஒரு ஃபீலிங். அது மறையவே இல்லை. பூமி தன்னை தானே சுத்துறதுல நிழல் தானே அது. அது போல உண்மை ரொம்ப பவர்ஃபுல்லானது, ரொம்ப சக்தி வாய்ந்தது உண்மை. ஸோ அதனால் இந்த கவனிக்கிற ஒரு பழக்கத்துக்கு வந்துடுங்க. இந்த நீங்கள் வந்து ஏன் கவனிக்க மாட்டீங்க அப்படின்னு பார்த்தா காரணம் என்னென்னா, நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க. இந்த பொருளாதாரத்தை தேடி போகிறதுலையோ இல்லை இழந்ததை மீட்கணுன்ற ஒரு போராட்டத்திலையோ யாருக்கிட்டையும் ஏமாந்துட்டு இருக்கலாம், ஏதோ மனகாயப்பட்டிருக்கலாம். இதையெல்லாம் சரி பண்ணணுன்ற ஒரு வேகம், ஒரு தவிப்பில் நீங்கள் ஓடுற வேகத்தில் இந்த கவனிக்கிற ஒரு பழக்கம், கவனிக்கிறதுனுடைய இம்பார்ட்டண்ட், அதனுடைய முக்கியத்துவம் நம்ம மறந்துடுவோம். நம்மெல்லாம் ஓடாதீங்க. ரொம்ப ரொம்ப சின்னது இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்தில் நம்ம ரொம்ப மன்னிக்கணும், இந்த பிரபஞ்சத்தில் நம்ம ரொம்ப சின்னவங்கன்னு சொல்கிறத விட அது அது என்ன சொல்கிறது, அந்த பூத கண்ணாடியில் தான் பார்க்கணும் நம்மள. ஸோ அவ்வளோதான் நம்ம. ஸோ இதை வச்சுட்டு நம்மளும் அதே மாதிரி தானே, மற்றவங்களும் அதே மாதிரி தானே. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒன்றும் ஒரு தூசி இன்னொரு தூசியை வெல்றதுக்காக போராடுற வாழ்க்கை இல்லை இது. நான் சொல்கிறது, நம்மளும் ஒரு தூசின்னு அவரும் ஒரு தூசி தான். இது அது இல்லை. ஆனால் இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்தில் நம்ம வந்து ஒரு சின்ன அணுவாக இருந்தால் கூட அது என்ன ஒரு அற்புதம்னா, அவ்வளோ பெரிய பிரபஞ்சமும் நம்ம தான். அது எவ்வளோ எவ்வளோ பிரமாதம் இல்லை. இதை கவனிக்கிற
பழக்கத்துக்குள்ள இல்லை இந்த கவனிக்கிற அந்த அந்த கவனிக்கிற அந்த அந்த ஒரு ஸ்டேட்டில் உள்ளே போகும்போது தான் அது புரியும். இந்த கவனிக்கிற பழக்கம் நமக்கு வரணும், இந்த கவனிக்கிறது நமக்குள்ள நிகழணுன்ற ஒரு ஆர்வம் நமக்குள்ள மலரணும். இந்த கவனிக்காததுனால தான் நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு இந்த நிலையில் இருக்கிறோன்றத நம்ம உணரணும். இன்னைக்கு நம்ம இந்த நிலையில் இருக்கிறதுக்கு நம்ம தான் காரணம் அப்படின்னு நம்ம அந்த பொறுப்பை ஏற்றுக்கணும். ஸோ இந்த மனசு நம்மளை இந்த கவனிக்கிறது பக்கம் விடாமல் தினசரி இருக்கிற வேலைகள்லே நம்ம பிஸியாக இருந்துருவோம். அந்த கடமைகள் நம்ம செஞ்சு தான் ஆகணும். ஆனால் அதையும் தாண்டி இந்த கவனிக்கிறதுக்குள்ள நம்ம போய் தான் ஆகணும். உங்களை கவனிக்க விடாமல் தடுக்கிறது எதையெல்லாம் நீங்கள் தான் பார்க்கணும். ஸோ நம்ம வேலைகள் இருக்கும், கடமைகள் இருக்கும். ஆனால் கடமை நேரம் போக நம்ம வீணாக டிவி பார்த்துட்ருக்குறோமா, வீணாக மொபைலில் ஷார்ட்ஸ் பார்த்துட்டுருக்குறோமா, இல்லை தேவையில்லாத கதை பண்ணிட்டுருக்குறோமா, அல்லது தேவையில்லாத சினிமாவுக்கு போகிறது, அங்கே இங்கே போகிறது, வீணாக நேரத்தை கழிக்கிறோமா? அப்படி இது எல்லாம் அது உங்களுக்கு தான் தெரியும். புரியுதா? உங்களுடைய விஷயமெல்லாம் உங்களுக்கு தானே தெரியும். நீங்கள் எதெல்லாம் பலம் எதெல்லாம் பலவீனம்னு உங்களுக்கு தான் தெரியும். அதனால் நீங்கள் எதையெல்லாம் நீங்கள் பலவீனமாக இருக்கிறீங்க, எதெல்லாம் இந்த மனசு உங்களை ஏமாத்துதுன்னு பார்த்து நீங்கள் அதையெல்லாம் வைராக்கியமாக தியாகம் பண்ணிட்டு உங்களுக்கு பிடித்த, உங்களுக்கு இயல்பாக வர ஒரு தெய்வத்துக்கிட்ட நீங்கள் மனவிட்டு பேசி, எனக்குள்ள இந்த கவனிக்கிறது நிகழணும் பா முருகா, உங்களுக்கு என்ன சுவாமி பிடிக்குமோ, எந்த கோவில் பிடிக்குமோ அந்த கோவிலுக்கு போங்க. அங்கே சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காருங்க. இதை புரிஞ்சுக்குங்க. இந்த கவனிக்கிறதோட முக்கியத்துவம் புரிஞ்சுக்குங்க. ஸோ அமைதியாக உட்காருங்க, மனம் விட்டு பேசுங்க. அப்போது மெல்ல மெல்லமாக அந்த கவனிக்கிறது உங்களுக்குள்ள நிகழும். நம்ம வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்துக்கும் நன்றி சொல்லுங்க. இந்த எல்லா விஷயங்கள் நடந்ததால தான் நம்ம இப்போ எங்கே இருக்கிறோன்றது நமக்கு தெரிஞ்சுது. ஸோ நமக்கு இப்போ எங்கே இருக்கிறோன்னு தெரிஞ்சாதானே நம்ம எங்கே போகணுன்றது நமக்கு ஒரு கிளாரிட்டி வரும் இல்லையா? நம்ம அடுத்தது என்ன செய்யணுன்ற ஒரு முடிவு கூட எடுக்க முடியும். ஸோ இப்போது நம்மளை கொண்டு ஒரு இடத்துல நிறுத்தின எல்லா சம்பவத்துக்கும் நன்றி சொல்லுங்க. நீங்கள் நேரில் கூட என்னை பார்க்கலாம். நீங்கள் உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் வருதோ கேட்கலாம். பர்சனலான கவுன்சிலிங் கூட இருக்குது, நீங்கள் நேரில் வரலாம். என்னுடைய மொபைல் நம்பர் 6381024070. உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம்.